கர்த்தருடைய வல்லமையான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்கள் நாம் தேவனை துதிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனிடத்தில் மன்றாடுவதற்குமான மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அந்த வகையில் 39ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பிலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பிப்போம். எதுதூன் இடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம். எதுதூன் என்பவர் ஒரு நபர். அவரிடத்திலே தாவீது இந்த சங்கீதத்தை ஒப்புவிக்கிறார், சப்மிட் பண்ணுகிறார். எதுதூன் என்ற நபரை நாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்திலும் 41வது வசனத்திலும் வாசிக்க கேட்போம். அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து இவர்களோடும் கூட ஏமானையும் எதித்தூனையும் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரை துதிக்கவும். கவனித்தீர்களா? எதுதூன் என்பவர் ரொம்ப மிக ஃபேமஸான தேவாலய இசைக்கருவி வாசிக்கிறவர், பாடல் பாடுகிறவர். பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை துதித்து பாடுகிற ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு நபர்தான் எதுதூன் என்று அழைக்கப்படுகிற நபர். இந்த எதுதூன் என்கிறதான பெயருக்கான அர்த்தம், இது எந்த ரூட் வேர்ட்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எடா. எடா என்ற எபிரேய வார்த்தைக்கு துதி, நன்றி செலுத்துதல் என்பது பொருள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 39ஆம் சங்கீதம் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதாவது இந்த சங்கீதத்தினுடைய கருப்பொருள் என்னவென்று கவனித்தீர்கள் என்று சொன்னால், மனித வாழ்க்கையினுடைய சுருக்கம், அது எப்படிப்பட்டது. அடுத்தபடியாக ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அந்த பாவத்தினுடைய தவிர்க்க முடியாத தன்மை அது எப்படிப்பட்டது என்பதை குறித்து வேதனையுடன் விவரிக்கிற, தியானிக்கிற ஒரு சங்கீதத்தான் இந்த சங்கீதம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதி அந்த பாடகனிடத்தில் கொடுக்கும் பொழுது அவருடைய மனநிலையை பாருங்கள். வாழ்வதற்கான காலம் மிகவும் குறைவான காலம், அதை தேவனுக்கு பிரியமானதாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக ஒருவன் தேவனுக்கு எதிராக எந்த செயல்பாட்டிலும் ஈடுபடக்கூடாது, தேவனுக்கு எதிராக பேசக்கூடாது. ஒருவன் ஆண்டவர் என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த நியமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தும் வண்ணமாக இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆனாலும் அந்த சங்கீதக்காரன் கடவுளுடைய உன்னதமான திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு முயற்சி எடுத்து ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறார். ஆகையினால இந்த சங்கீதம் மிகவும் வித்தியாசமான ஒரு சங்கீதம், எதுதூனிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அற்புதமான சங்கீதம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய உள் வசனங்களை நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், முதல் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கவனித்தீர்களா? நான் பாவம் செய்யாதபடிக்கு, என்னுடைய நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் அமைதியாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய துக்கம் அதிகரித்தது, என் நாவினால் நான் அப்பொழுது என்ன செய்தேன்? விண்ணப்பம் செய்தேன். இவருடைய காரியங்கள் என்ன என்று நமக்கு புரிய வேண்டும். என்னுடைய வார்த்தைகளினால் நான் கோபமடையாதபடிக்கு என்னை நானே காத்து கொண்டேன், நான் அமைதியாயிருந்தேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஆயுசு நாட்களை பற்றி இங்கே குறிப்பிடுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர்,
என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். இந்த சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தினுடைய முடிவிலே நீங்கள் எதை வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் சேலா என்பதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இந்த இடத்துல ஒரு நிறுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த நிறுத்தத்திற்கு பிறகு இருக்கிற அந்த அற்புதமான விஷயத்தை பாருங்கள். நிறுத்தம் என்று சொல்லும் பொழுது அந்த பாஸ் எது கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிறுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மிக முக்கியமான விஷயத்தை இந்த சங்கீதக்காரன் சொல்ல வருகிறார். அவர் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், வேஷம், மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வேஷமாக இருக்கிறது. அவன் சஞ்சலப்படுவது, அவன் கவலைப்படுவது வீண். அவன் எதற்காக கவலைப்படுகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஆஸ்தியை சேர்க்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவன் கவலைப்படுகிறான். ஆனால் யார் அதை எடுத்துக் கொள்ளுவார்கள் என்பது அவனுக்கு தெரியாது என்று சொல்லி அவன் சங்கீதக்காரன் அதை சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய அற்புதமான வார்த்தைகளை நாம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஏன் சங்கீதக்காரனோடு இணைந்து கொள்ளக்கூடாது? நாம் ஆண்டவரிடத்தில் ஏன் இவ்வாறு சொல்லக்கூடாது? ஆண்டவரே, நான் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு நீர் மட்டும் தான் என்னுடைய மேலான நம்பிக்கை என்று சொல்லி சங்கீதக்காரனோடு இணைந்து சொல்லும் பொழுது, சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளினுடைய முடிவை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும், நான் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அந்நியன், பரதேசி என்கிறதான 2 வார்த்தைகளை அவன் உபயோகப்படுத்திவிட்டு கடைசியாக இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது, நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று சொல்லி முடிக்கிறார் அல்லவா? இந்த முடிவு எதையோடு ஒப்பிட்டு நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், யோபு 10ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ என்று சொல்லி முடிவு செய்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதுத்தோனிடத்தில் ஒப்புவித்த இந்த அற்புதமான சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, மனிதனுடைய நாட்கள், மனிதனுடைய கவலை, மனிதன் படுகிற சஞ்சலங்கள், அவன் ஆஸ்தியை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவன் எடுக்கிற பிரயாசங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி சொல்கிறார். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தரை நம்மளுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே அந்த கேள்விக்கு உங்களிடத்துல பதில் வர வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை என்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன். இந்த பூமியிலே என்னுடைய பிதாக்கள் எல்லாரையும் போலவும் நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, நாம் ஏன் நம்பிக்கையை அவரிடத்தில் வைக்கக்கூடாது? நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே, உண்மையே என்னுடைய எதிர்பார்ப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரனோடு இணைந்து சொல்லுவோம். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே நீரே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி வாய்களை திறந்து சந்தோஷமாகவும் சத்தமாகவும் ஆண்டவரே நாங்கள் சொல்லுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதிலே ஒரு இனிமையை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் நம்பிக்கை. இந்த கால வேளையிலே எங்களோடு ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உம்முடைய கிருபை தந்தருளும். யாரெல்லாம் நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி பார்த்து சொல்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய கிருபை, இரக்கம், அனுக்கிரகம், ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் இறங்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரிதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.